வந்து ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட உலகத்தோட மிகச்சிறந்த அதிநவீன ஸ்மார்ட் போன் ஒன்னு இருக்கு. ம். சரி. அதோட கேமரா குவாலிட்டி, ப்ராசஸர் வேகம், டிஸ்ப்ளேன்னு எல்லாமே உச்சகட்டத்துல இருக்கு. ஆனா அந்த போன்ல ஒரு பெரிய சிக்கல். அப்படி என்ன சிக்கல்? அந்த போன்ல இன்டர்நெட் கனெக்ஷனே சுத்தமா கிடையாது. வைஃபை இல்ல, சிம் கார்டுல சிக்னலும் இல்ல. இப்ப சொல்லுங்க, அந்த போனால் உங்களுக்கு நிஜமா என்ன பயன்? ஆமா. நெட் இல்லைனா சும்மா கேலரியில இருக்கிற பழைய போட்டோஸ திரும்ப திரும்ப பார்க்கவோ, இல்ல நம்பர்ஸ் டைப் பண்ணவோ தான் முடியும். வேற எந்த யூஸும் இல்ல. கரெக்ட். அதே மாதிரி தான் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ஒரு ஃபோன் மாதிரி தான் உண்மையான விழிப்புணர்வு இல்லாத உங்களோட ஐம்புலன்களும் நீங்க மூளைக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிற உலக அறிவும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ! இது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடாச்சே! கண்டிப்பா. இந்த கேள்வியை முன் வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலை நம்ம தொடங்க போறோம். நீங்க சொன்ன அந்த ஸ்மார்ட் போன் உதாரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட யதார்த்தத்த அப்படியே முகத்துல அரைஞ்ச மாதிரி காட்டுது. எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, அந்த போன்ல இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாம் நம்மளோட கண்கள், காதுகள் மாதிரியான ஐம்புலன்கள்னு வச்சுப்போம். சரி. அதுல நாம டவுன்லோட் செஞ்சு வச்சிருக்கிற டேட்டா தான் நம்ம பள்ளிக்கூடத்திலயும், காலேஜ்லயும் சேர்த்த அறிவு. ஆனா அந்த நெட்வொர்க் சிக்னல் இருக்கு இல்லையா? ம். அதுதான் நம்மளோட அக விழிப்புணர்வு. ஆஹா, அந்த சிக்னல் இல்லைன்னா நம்மளால வெளி உலகத்தோட கனெக்ட் ஆக முடியாது. அதேதான். அந்த பிரபஞ்சத்தோட உண்மையான தன்மையோட நம்மளால தொடர்பு கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதாரங்கள் எல்லாமே இந்த சிக்னலை எப்படி பெறுவது அப்படிங்கறத பத்தி தான் பேசுது. நிறைய தத்துவ அறிஞர்கள் இத பத்தி பேசியிருக்காங்களே. ஆமா. 2000 வருஷத்துக்கு முந்தைய திருக்குறள், அப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, மார்க்கஸ் அரேலியஸ், விக்டர் பிராங்கல், அப்புறம் நம்ம தமிழ் சித்தர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த ஒரு புள்ளியில தான் நிக்குது. அப்படியா? அப்ப இந்த விவாதத்துக்கு அடித்தளமா அமையப் போற அந்த திருக்குறள் எதுன்னு சொல்லுங்க. உலகளாவிய தத்துவங்களை வள்ளுவர் எப்படி தொடங்குறாருன்னு பாப்போம். இது கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல வர்ற 9வது குறள். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. ம். இதோட நேரடியான அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். கேட்பதற்கு காதுகள் இருந்தும், பார்ப்பதற்கு கண்கள் இருந்தும் என்ன பயன்? அவை இருந்தும் இல்லாததற்கு சமம்தான். எப்போ அது பிரயோஜனம் இல்லாம போகுது? எப்போன்னா, அந்த எண்குணத்தான் அப்படின்னு சொல்லப்படுற இறைவனோட, இல்ல இன்னும் தத்துவார்த்தமா சொல்லணும்னா தூய அறிவோட தாள்களை வணங்காத தலை எந்த பயனும் இல்லாத உறுப்புகளுக்கு சமம்னு சொல்றார். அதாவது அந்த அகங்காரம் அழியணும்னு சொல்றாரு. ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்களை விட உயர்ந்த ஒரு உண்மைய உணர்ந்து நீங்க பணியலனா, நீங்க அந்த இன்டர்நெட் இல்லாத ஸ்மார்ட் போன் தான். கொஞ்சம் இருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்ப தலை வணங்குதல் இல்ல தொழுதல் அப்படின்னு சொன்ன உடனே இத கேட்கிற எல்லாருக்கும் உடனே ஞாபகுக்கு வர்றது ஒரு கோயிலுக்கு போறது இல்லனா ஒரு சடங்கா செய்யறது அப்படின்னு தானே இருக்கும். பொதுவா அப்படிதான் நினைப்பாங்க. வள்ளுவர் மாதிரி பகுத்தறிவு பேசுற ஒரு மாபெரும் சிந்தனையாளர் வெறும் ஒரு புறச்சடங்க பத்தி மட்டுமா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருப்பார்? இது ஆத்திகம் நாத்திகம்ங்கிற விவாதத்துக்குள்ள சுருங்கிடாதா? கரெக்டான கேள்வி. அந்த இடத்துல தான் நாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவற செய்றோம். வள்ளுவர் எங்கேயும் குருட்டுத்தனமான புறச்சடங்குகளை பரிந்துரைக்கவே இல்ல. அப்போ அவர் எதை மீன் பண்றார்? இத புரிஞ்சுக்க நாம தமிழ் சித்தர்களான சிவவாக்கியர் அப்புறம் திருமூலரோட பார்வைய கொஞ்சம் உள்ள கொண்டு வரணும். சிவவாக்கியர் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முழுமுழுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா அப்படின்னு ரொம்ப கடுமையா கேக்குறார். ஆஹா, அதாவது வெளியே நடக்கிற சடங்குகளுக்கும் உண்மையான மெய்யுணர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அதேதான். திருமூலரும் இதையே சொல்றாரு. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு பாடுறாரு. உடம்பே ஒரு கோயில் தான் அப்படிங்கிற அந்த அகத்தூய்மையை பத்தி சொல்றாங்க. ஆனா இந்த உருபொருள் அப்படிங்கறத ஒரு சாதாரண மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த உருபொருள் அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வு. என் குணத்தான் தாளை வணங்குறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு உருவத்தோட கால்ல விழறது கிடையாது. அப்புறம் அது நம்மளோட நான் அப்படிங்கிற அந்த ஈகோவ தூய அறிவுக்கு முன்னாடி கீழே இறக்கி வைக்கிறது. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. சொல்லுன. நம்ம புலன்கள் எப்பவுமே வெளியே இருக்கிற உலகத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தவர் என்ன கார் வாங்கியிருக்கார், சோஷியல் மீடியால எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு நம்ம கேமரா வெளியில தான் ஃபோக்கஸ் செய்யுது. ஆமா, எப்பவுமே நம்ம கவனம் வெளியே தான் இருக்கு. ஆனா அந்த புலன்களை திருப்பி உள்நோக்கி பயணிக்க வச்சு உள்ள இருக்கிற அந்த பேரறிவை உணர்வதுதான் உண்மையான வணங்குதல். சரி, கோயில்களை விட்டுட்டு
இப்ப நம்மளோட இன்றைய கல்வி கூடங்களுக்கும் கார்ப்பரேட் வாழ்க்கைக்கும் வருவோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அறிவு தேடி வெறிகொண்டு ஓடுறோம் இல்லையா? ஆன்லைன் கோர்ஸ்கள் படிக்கிறோம், பட்டங்கள் மேல பட்டங்கள் வாங்குறோம். உலகத்துல உள்ள எல்லா தகவல்களும் நம்ம விரல் நுனியில இருக்கு. உண்மைதான். ஆனா இவ்வளவு அறிவை சுமந்துகிட்டோம், ஏன் நம்மள் பலருக்கு உள்ள ஒரு வித வெறுமை இருக்கு? ஏன் இந்த டேட்டா கலெக்ஷன் நம்மை காப்பாத்தல? ஏன்னா நாம அறிவு ஒரு பாதுகாப்பு கவசமா யூஸ் பண்றோம். நவீன தத்துவவாதியான ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு கூர்மையான சவால் இங்கேதான் வருது. அவர் என்ன சொல்றார்? அவர் மனிதர்கள பார்த்து கேக்குறாரு, உங்ககிட்ட ஏராளமான அறிவு இருக்கு. உலகத்த பத்தின எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி வாழ்வதென்று உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப பெரிய முரண் பாருங்க. ஆமா, நாம படிக்கிற படிப்பும் நாம சேகரிக்கிற தகவல்களும் நம்மள ஒரு டேட்டாபேஸா மாத்திருக்க தவிர ஒரு முழுமையான மனுஷனா மாத்தல. அந்த நெட்வொர்க் இல்லாத போனோட மெமரிய மட்டும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். ஆனா அறிவுங்கிறது ஒரு பவர் தானே. உலகத்துல நாம பிழைக்கணும்னா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி நம்ம கத்துக்கும் போது அது எப்படி நமக்கு எதிரா திரும்பும்? கிருஷ்ணமூர்த்தி ஏன் அறிவை ஒரு சுமைன்னு சொல்றார்? அவர் அறிவை சுமைன்னு சொல்லல, அறிவை நாம அணுகுற முறையத்தான் சுட்டி காட்டுறார். நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா அது உங்க மனச திறக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்லையே. கரெக்ட். இன்னைக்கு நாம கற்க கற்க நம்ம மனம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கோ இல்ல ஒரு அதிகாரத்துக்கோ அடிபணியுது. இதையே கிருஷ்ணமூர்த்தி கண்டிஷனிங் அல்லது மனக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றார். அதாவது கேள்வி கேட்காம ஏத்துக்கிறது. ஆமா, ஒரு ஆசிரியர் சொல்றாரு அப்படிங்கறதுக்காகவோ இல்ல ஒரு புக்ல இருக்கு அப்படிங்கறதுக்காகவோ ஒன்னு அப்படியே ஏத்துக்கிறது கற்றல் கிடையாது. அது உங்க சிந்தனைய முடக்கிற செயல். அப்போ உண்மையான கற்றல்னா என்ன? உங்களை சுத்தி நீங்களே கட்டி வச்சிருக்கிற நம்பிக்கைகளை, முன்முடிவுகளை உடைத்தெறிவதுதான் உண்மையான கற்றல். அப்படி என்றால் குறள் சொல்லும் அந்த வணங்குதல் இல்ல தொழுதல் அப்படிங்கறதும் ஒரு அதிகாரத்துக்கு அடிபணியறது இல்லைன்னு சொல்றீங்க. அது விழிப்புணர்வை நோக்கி மனசை திறப்பது. அதேதான். இத ஓஷோ மிக அழகா விளக்குறார். தொழுதல் அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிறது நீங்க இறைவன் கிட்ட வார்த்தைகளால் பேசுறது கிடையாது. அப்புறம் என்னது? அது உங்களை நீங்களே இயற்கையோடு கரைத்துக் கொள்ளும் செயல். அதாவது உங்க அறிவைக் கொண்டு நீங்க இயற்கைய துண்டு துண்டா பிரிச்சு ஆள நினைக்காம அந்த மாபெரும் பிரபஞ்ச அமைப்போடு உங்களை ஒன்றிணைத்துக் கொள்வது. இயற்கையோடு கரைந்து போதல் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு சன்னியாசிக்கு இது செட் ஆகலாம். பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிப்போம். சொல்லுங்க. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற ஒருவர் நாளைக்கு காலையில ஆபீஸ் போகணும். அங்க அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா அவர் தன்னுடைய அறிவை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தானே ஆகணும். தான் மத்தவங்கள விட அறிவாளி அப்படின்னு காட்டிக்கணும். ஒரு டிகிரி வாங்கின உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஈகோ, அந்த அகங்காரம் தானே சமூகத்துல அவருக்கு ஒரு அந்தஸ்து தருது. அப்படி இருக்கும்போது அறிவை வச்சுக்கிட்டு எப்படி அகங்காரத்தை கரைக்க முடியும்? இது நிஜ வாழ்க்கைக்கு சாத்தியமா? ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல் எழுப்பியிருக்கீங்க. அறிவே அகங்காரமா மாறுதுதான் நவீன மனிதனோட மிகப்பெரிய சோகமே. ஆமா. இந்த முரண்பாட்டுக்கு விடை தேட நாம ஸ்டோயிசம் தத்துவஞானியான மார்க்கஸ் அரேலியஸ் கிட்ட போகணும். அவரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு மாபெரும் ரோமானிய பேரரசர். உலகத்தோட உச்சக்கட்ட அதிகாரம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஓ, அவர்கிட்டயே அதிகாரம் இருந்துச்சா? ஆமா. ஆனா அவரு தனக்குத்தானே எழுதி கொண்ட குறிப்புகள் என்ன சொல்றார் தெரியுமா? கற்றல் அப்படிங்கிறது நற்பண்புகளை வளர்ப்பதற்காக மட்டுமே இருக்கணுமே தவிர புகழுக்காகவோ மத்தவங்க உங்களை புகழணும் அப்படிங்கிற அந்தஸ்துக்காகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதாவது நாம கத்துக்கிற விஷயங்களை நம்மளுடைய ஈகோவை வளர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார். ஆனா அதை எப்படி நடைமுறையில செய்யறது? நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு எனக்கு மத்தவங்கள விட அதிகம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற அந்த நொடியே நீங்க உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையில ஒரு இரும்பு கோட்டையை கட்டிடுறீங்க. ஆஹா. அந்த அகங்காரம் தான் நம்ம முதல்ல பேசின ஏர்பிளேன் மோட். உங்க போன்ல நெட்வொர்க் சிக்னலை நீங்களே கட் செஞ்சிடுறீங்க. அறிவை அந்தஸ்துக்காக தேடும்போது அந்த அறிவை உங்களை தனிமைப்படுத்திடுது. உங்களை எப்போதுமே ஒரு பதற்றத்திலே வச்சிருக்கு. உண்மைதான். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே அறிவை ஒரு நற்பண்புக்காக, ஒரு சேவைக்காக பயன்படுத்தும் போது அந்த அகங்காரம் தானாவே கரைஞ்சிடுது. எனக்கு இப்ப நல்லா புரியுது. நாம் அறிவை ஒரு கருவியா பயன்படுத்தாம அறிவியே ஒரு கவசமா போட்டுக்கிறோம். அந்தஸ்துக்காக படிக்கும்போது அந்த அறிவு நம்ம பயமுறுத்துது. இதனாலதான் எவ்ளோ படிச்சாலும் உள்ள ஒரு வெறுமை இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, அப்படி என்றால் இந்த வெறுமையை போக்க நாம அறிவை எப்படித்தான் பயன்படுத்துறது? இங்குதான் உளவியலாளர் விக்டர் பிராங்கிள் கூறுவது நமக்கு வழிகாட்டுது. அவர் நாஜி வதை முகாம்கள்ல இருந்து மனிதத்தோட உச்சகட்ட கொடூரங்களை பார்த்து உயிர் பிழைச்சு வந்தவர்.
ரொம்ப கஷ்டமான ஒரு பின்னணி. ஆமா, அவர் சொல்றார், மனிதனோட அறிவு அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இணையும் போது மட்டுமே அது உயிர் பெறுகிறது அப்படின்னு. நோக்கம்னா பர்பஸ் இல்லையா? ஆமா, அதாவது நீங்க எவ்வளோதான் கத்து தேர்ந்தாலும் அந்த அறிவைக் கொண்டு மனித குலத்துக்கு அல்லது இந்த இயற்கைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்லைன்னா அந்த அறிவு ஒரு இறந்த உடலுக்கு சமம். இதத்தான் வள்ளுவரும் குணமில்லவே அப்படின்னு சொல்றாரா? நோக்கம் இல்லாத அகங்காரத்தை அழிக்காத அறிவு குணமற்றது, பயனற்றது. அந்த ஸ்மார்ட் போன்ல எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அது யாருக்கும் ஒரு மெசேஜ் கூட அனுப்ப பயன்படலைன்னா அது வேஸ்ட் தான். அதேதான். இப்ப மேற்கத்திய தத்துவங்கள்லேந்து மறுபடியும் நம்மளோட கிழக்கத்திய சிந்தனைக்கு வருவோம். இந்த நோக்கத்தை கண்டடையணும்னா முதல்ல நாம யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? கண்டிப்பா தெரியணும். அதனாலதான் ரமண மகரிஷி நான் யார் அப்படிங்கிற அந்த சுய விசாரணைய எல்லாத்துக்கும் அடிப்படையா வைக்கிறார். உங்க காதுகளும் கண்களும் வெளியே உள்ள உலகத்தை அளக்க பயன்படுறதுக்கு முன்னாடி உங்க அகத்தை அளக்க பயன்படணும். ஆனா இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது நாம நிறைய இருண்ட விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்குமே. நம்மளோட கோபம், பொறாமை, சுயநலம் இதையெல்லாம் நாமே நேருக்கு நேர் பார்க்கணுமே. இது கொஞ்சம் பயமா இருக்காதா? கண்டிப்பா பயமா தான் இருக்கும். இத நீங்க மேற்கத்திய உளவியலோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி? கார்ல் யூங் அப்படிங்கிற புகழ்பெற்ற உளவியலாளர் இதையே ஷேடோ செல்ஃப், அதாவது நிழல் மனம் அப்படிங்கிற கருத்தா முன்வைக்கிறார். எப்படி ஒரு வெளிச்சம் இருந்தா நிழல் இருக்குமோ அதுபோல ஒவ்வொரு மனித மனசுக்குள்ளேயும் ஒரு இருண்ட பகுதி இருக்கு. நம்மளோட நெகட்டிவ் சைட். ஆமா, நம்மளோட அடக்கி வைக்கப்பட்ட கோபங்கள், தாழ்வு மனப்பான்மை, ரகசியமான பொறாமைகள் எல்லாம் அங்கேதான் ஒளிஞ்சிருக்கு. கார்ல் யூங் என்ன சொல்றாருன்னா, ஒளியை கற்பனை செய்வதால் யாரும் ஞானம் அடைவதில்லை, தன் இருளை உணர்வதன் மூலமே ஒருவன் ஞானம் அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. தன் இருளை உணர்வது. ஆமா, அந்த இருளை அறிந்து கொள்வதும் அதை ஏத்துக்கிறதும் தான் உண்மையான விழிப்புணர்வு. இது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையோட எப்படி பொறுத்துறது? இப்ப நான் ஆபீஸ்ல ஒருவரை பார்த்து எரிச்சல் அடைறேன்னா அது என்னோட ஷேடோ செல்ஃபோட வெளிப்பாடா? பெரும்பாலும் ஆமா. மத்தவங்க கிட்ட உங்களை எரிச்சலூட்டும் பல விஷயங்கள் உண்மையில உங்களுக்குள்ளேயே நீங்க அடக்கி வச்சிருக்கிறவங்களோட ஷேடோ செல்ஃபா தான் இருக்கும். ஓஹோ, அப்ப அதை எப்படி சரி பண்றது? இத உணர உங்க ஈகோவை நீங்க தளர்த்தணும். நான் நல்லவன், எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த அகங்கார திரைய கிழிச்சிட்டு எனக்குள்ளும் இருள் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்கிற மனப்பான்மை தான் முக்கியம். ஆமா, அந்த ஒப்புக்கொள்ளுதல் தான் உங்க இருளை நோக்கிய அந்த திறப்பு தான் வள்ளுவர் சொல்லும் தாளை வணங்குதல். அகங்காரம் தலை வணங்கும் போதுதான் உங்க உண்மையான சுயத்தை உங்களால தரிசிக்க முடியும். ரொம்ப ஆழமான விளக்கம் இது. அதாவது ரமண மகரிஷி சொல்லும் சுய விசாரணையும் கார்ல் யூங் சொல்லும் அந்த தன் இருளை அறியும் பயணமும் ஒண்ணுதான். ரெண்டுமே நம்மை நாமே ஆராய்ந்து ஈகோவை உடைக்கிறது தான். ஆமா, இன்னும் சொல்லப்போனா உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்லும் சுய திறனடைதல், அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிற உயர்ந்த நிலையும் இதுதான். அதென்ன சுய திறனடைதல்? அதை ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஏதோ பெரிய படிப்பாளிங்களுக்கான வார்த்தை கிடையாது. இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கணத்துல இத உணர்ந்திருப்பாங்க. எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நீங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஒரு படம் வரையலாம், இல்ல செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தலாம், இல்ல கோடிங் எழுதலாம். அப்போ நீங்க மத்தவங்களுக்கு எதையும் நிரூபிக்க முயற்சிக்க மாட்டீங்க. ஆமா, அந்த நேரத்துல வேற சிந்தனை வராது. இத செஞ்சா எவ்ளோ லைக்ஸ் வரும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு முழுமையான அமைதி நிலவும். நீங்க அந்த செயலோட முழுமையா ஒன்றி போயிருப்பீங்க. அங்க நான் இது செய்யறேன் அப்படிங்கிற அகங்காரம் இருக்காது, அந்த செயல் மட்டுமே இருக்கும். அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறீங்களா? அதேதான். மனிதன் தனது அடிப்படையான தேவைகளை தாண்டி தான் யார், தன் முழுமையான ஆற்றல் என்ன என்பதை உணரும் நிலை. அந்த நிலையை அடையணும்னா முதல்ல நம்ம கிட்ட உள்ள எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு அந்த தூய அறிவுக்கு முன்னாடி மண்டியிடணும். இத நீங்க விளக்கும்போது எனக்கு ஒண்ணு மிக தெளிவா புரியுது. தலை வணங்குதல் அப்படிங்கிறது ஏதோ அடிமைத்தனத்தோட வெளிப்பாடு கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய விடுதலையோட அடையாளம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நமது சிறிய அறிவு தன்னை விட பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மைக்கு முன்னாடி, ஒரு மாபெரும் இயற்கை விதிக்கு முன்னாடி சரணடைகிறது. அது புத்தர் சொல்லும் நடுநிலையா இருந்தாலும் சரி, இல்ல சாக்ரட்டிஸ் சொன்ன கேள்வி கேட்கும் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த எல்லா மகத்தான தத்துவங்களோட மையமும் இந்த அகங்காரமற்ற தன்மைதான். உண்மைதான். இதத்தான் 2000 வருஷத்துக்கு முன்பே வள்ளுவர் ஒரு குறள்ல அத்தனை சுருக்கமா
கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு அத்தனை அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார். மிக துல்லியமா தொகுத்துட்டீங்க. உலகத்தோட அனைத்து தத்துவ ஞானிகளும் வெவ்வேறு மொழிகள்ல, வெவ்வேறு காலகட்டங்கள்ல, வெவ்வேறு உளவியல் வார்த்தைகள்ல சொன்னத வள்ளுவர் ஒற்றை வரியில சொல்லிட்டாரு. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. அறிவு அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டுமே, அதுவே இலக்கு கிடையாது. அந்த கருவியை பயன்படுத்தி அந்த பேரறிவோடு, அந்த வாளறிவனோடு நாம இணையணும். நம்மளோட ஸ்மார்ட் போன் மறுபடியும் அந்த இன்டர்நெட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகணும். அது நடக்கலைனா இந்த உடல், இந்த புலன்கள், இந்த மூளை, நாம சேர்த்த டேட்டா எல்லாமே பயனற்றவைதான். உண்மையிலே இது மிகவும் ஆழமான, நம்மள நாமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு அலசல அமைஞ்சது. நாம இப்போ இந்த உரையாடலோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா. இதுவரை நாம விவாதித்த அனைத்தையும் ஒன்றிணைத்து இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். வள்ளுவர் சொன்ன அந்த பயனற்ற புலன்கள், ஓஷோ சொன்ன அந்த இயற்கையோடு கரைதல், அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்த அந்த மனதை அடைக்கும் கட்டுப்பாடுகள், இவை மூன்றையும் இணைத்து உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க தினமும் தேடி தேடி சேகரிக்கும் அறிவு உங்க மனதை அடைச்சி வைக்கும் ஈகோ அப்படிங்கிற கூண்ட மேலும் மேலும் பலப்படுத்துதா? அல்லது அந்த அறிவு உங்களோட அகங்காரத்தை கரைத்து இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோடு, உங்களை சுற்றியுள்ள மனிதர்களோடு உங்களை முழுமையாக இணைக்கிறதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீங்க நெட்வொர்க் இல்லாத ஸ்மார்ட் போனா இருக்க போறீங்களா, இல்ல பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு கருவியா மாற போறீங்களா? இந்த கேள்வியை இன்னைக்கு முழுவதும் உங்களுக்குள்ளேயே சிந்திச்சு பாருங்க. விடை வேற எங்கும் இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.